வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் ரம்யா. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு எதையுமே நம்ம வதக்க தேவையில்லை. சரி வாங்க இது பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஹாஃப் ஆனியன், காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக சோம்பு அண்ட் மிளகு, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு நான் முழுசாவே எடுத்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நான் ஒரு 2 சுத்துக்கு அப்புறம் எடுத்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் என் பசங்க காரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தையும் உப்பையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 3/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது மேரினேட் பண்ணுங்க. அப்பதான் மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் சிக்கனை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன்ல இருக்க தண்ணிலாம் விட ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சிக்கனும் நல்லா வேகணும். அது வரைக்கும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி ஒட்டிக்காம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், புலாவ், பிரியாணின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கனை நீங்கள் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.